அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7ஆம் வகுப்பு அறிவியல் மின்னியலிருந்து முக்கியமான ஒரு வினாக்கள் 30 வினாக்கள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி பாருங்கள். ஒரு சுற்றில் பாயும் மின்னூட்டமே மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் தொடராக இருக்குமாறு இணைக்கப்படுவதற்கு என்ன பெயர்? ஒரு சுற்றுல மின்னூட்டம் பாஞ்சா அதைத்தான் நம்ம மின்னோட்டம்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் தொடராக இருந்தால் கண்டிப்பாக அது என்னன்னு வரும்? தொடர் இணைப்பு என்று அழைக்கப்படும். ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் தொடராக இருக்குமாறு இணைக்கப்படுவது தொடர் இணைப்பு ஆகும். கயத்தாறு காற்றாலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கயத்தாறு காற்றாலை இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த கயத்தாறு காற்றாலை மூலம்தான் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. இது திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடிய மின்கலம் எது? மீண்டும் மீண்டும் இதில் மின்சாரத்தை நம்ம ஏற்றி பயன்படுத்த முடியும். அதற்கு பெயர் தான் துணை மின்கலமாகும். துணை மின்கலன் என்பது பலமுறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது. இப்போ நம்ம மொபைல் சார்ஜர் பேட்டரியெல்லாம் பார்த்திங்கன்னா துணை மின்கலமாகும். தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. அனல் மின் நிலையம் கடலூர், அணு மின் நிலையம் திருவள்ளூர், நீர்மின் நிலையம் திருநெல்வேலி, காற்றாலை கன்னியாகுமரி. இதில் பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் திருவள்ளூர் என்பது தவறு. அணுமின் நிலையங்கள் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளத்தில் உள்ளன. திருவள்ளூரில் அனல் மின் நிலையம்தான் அமைந்துள்ளது, எண்ணூரில் உள்ளது. அப்போ ஆப்ஷன் பி தான் தவறான இணை. தொழில்நுட்பவியலின் மிக முக்கியமான 2 மைல்கல்கள் எவை? தொழில்நுட்பத்தில் மிக முக்கியமான 2 மைல்கல்களாக அமைந்தவை டைனமோ மற்றும் மின் மோட்டார் மாதிரி. மைக்கேல் பாரடா கண்டறிந்த டைனமோ மற்றும் மின் மோட்டரின் முன்மாதிரி ஆகியவை தொழில்நுட்பவியலின் முக்கிய மைல்கல்களாக அமைந்தன. கூற்று மற்றும் காரணம். நெய்வேலியில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ளது. காரணம், அதிகமான பணியாளர்கள் நெய்வேலியில் பணிக்கு கிடைக்கின்றனர். இதில் கூற்று சரி, காரணம் தவறான ஒன்று. நெய்வேலியில் அதிகளவு பழுப்பு நிறக்கரி கிடைப்பதால் தான் அங்கு அனல் மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. பணியாளர்கள் நிறைய கிடைப்பது என்பது தவறான கூற்று. எண்ணூர் அனல் மின் நிலையம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? எண்ணூர் அனல் மின் நிலையம் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணூர் அனல் மின் நிலையம் அமைந்துள்ளது. நீர்மின் நிலையங்களில் எந்த ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது? நீர்மின் நிலையங்களில் பார்த்திங்கன்னா இயக்க ஆற்றல், அந்த நீர் வர்ற ஸ்பீடு, அந்த இயக்கத்தை வச்சு தான் நீர்மின் நிலையங்களில் ஓடும் நீரின் இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மின் சுற்று என்பது மின்கலத்தின் எந்த முனையிலிருந்து எந்த முனைக்கு மின்னூட்டம் செல்லும் பாதை? மின் சுற்று இதில் மின்கலத்தில் பார்த்திங்கன்னா நேர்மின்னிலிருந்து எதிர்மின் முனைக்கு மின்னூட்டம் செல்லும் பாதையாகும். மின் சுற்று அப்படின்னா மின்கலத்தின் நேர்மின் முனையிலிருந்து எதிர்முனைக்கு மின்னூட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதையாகும். மின்னூட்டம் செல்லும் பாதை எத்தனை வகைப்படும்? அது பார்த்திங்கன்னா 3 வகைப்படும். எளிய மின் சுற்று, தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு அப்படின்னா அந்த மின்னோட்டம் செல்லும் பாதையை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் தொடரில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும் சுற்று எது? அந்த சுற்று தான் தொடர் இணைப்பு. தொடர் இணைப்பில் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் எல்லா விளக்குகளுமே அணைந்துவிடும். ஏதேனும் பழுது ஏற்பட்டால் தொடர் இணைப்பில் அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும். கூற்று மற்றும் காரணம். வீடுகளில் பக்க இணைப்பு மின் சுற்று அமைக்கப்படுகிறது. காரணம், அதிக மின் கட்டணத்தை தவிர்க்க. இதில் பார்த்திங்கன்னா கூற்று சரி, காரணம் தவறு. வீடுகளில் பக்க இணைப்பு பயன்படுத்த காரணம், ஒரு விளக்கு பழுதடைந்தாலும் மற்றவை எரியும் என்பதற்காகவே பக்க இணைப்பு மின்சுற்று வீடுகளில் பயன்படுத்துகிறோம். மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் எது? அந்த மீன் தான் ஈல் மீன். இது ஈல் என்னும் மீன் மின்னதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தன்னை தற்காத்து கொள்கிறது. ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை அளவை அளவிடும் கருவி என்ன? அந்த மீட்டர் தான் அம்மீட்டர். அம்மீட்டர் எதற்கு பயன்படுகிறதுனா மின்னோட்டத்தின் அளவை அளவிட பயன்படுகிறது. இது சுற்றில் தொடர் இணைப்பில் இருந்தால் அந்த மின்னோட்ட அளவை நாம் கண்டுபிடிக்க முடியும். தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. நீர்மின் நிலையம் மேட்டூர், அணுமின் நிலையம் காற்றாலை, அனல் மின் நிலையம் பாபநாசம்.
அங்கே நீர்மின் நிலையம் தான் இருக்குது. அனல் மின் நிலையம் நெய்வேலி மற்றும் எண்ணூரில் அமைந்துள்ளது. தவறானது ஆப்ஷன் டி ஆகும். கீழ்கண்டவற்றுள் எது வழியே மின்சாரம் பாயாது? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா தூய நீர் மின்சாரத்தை அனுமதிப்பதில்லை, எனவே இது மின் கடத்தா பொருளாக தூய நீர் உள்ளது. அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை கண்டுபிடிப்புகளை உருவாக்கியுள்ளார்? எடிசன் பார்த்தீங்கன்னா 1000ற்கு மேற்பட்ட உபயோகமான பொருட்களை உருவாக்கியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் இல்லாத மின் உற்பத்தி நிலையம் எது? திருநெல்வேலி மாவட்டத்தில் எது கிடையாது? அனல் மின் நிலையம் கிடையாது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அணுமின் நிலையம் மற்றும் அனல் மின் நிலையங்கள் கடலூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் தான் இருக்குது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கிடையாது. அணுமின் நிலையம், நீர்மின் நிலையம், காற்றாலை எல்லாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மின்கல அடுக்கின் சரியான குறியீடு எது? மின்கல அடுக்கின் சரியான குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் இணைப்பு என்பதுதான் சரியான குறியீடாகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைப்பதே மின்கல அடுக்கு என அழைக்கப்படுகிறது. மக்களின் விஞ்ஞானி என்று போற்றப்படுபவர் யார்? மக்களின் விஞ்ஞானி என்று அழைக்கப்பட்டவர் மைக்கேல் பாரடே. அவர் தனது கண்டுபிடிப்புக்காக மக்களின் விஞ்ஞானி என்று அழைக்கப்படுகிறார். மின்கலன்கள் எத்தனை வகைப்படும்? மின்கலன்கள் 2 வகை, முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள் என 2 வகைப்படும். நம்ம பார்த்துருக்கோம். துணை மின்கலன்களை நம்ம என்னென்னா மறுபடியும் மின்னேற்றத்தை ஏற்படுத்தி உபயோகப்படுத்த முடியும். சரியாக பொருந்தியுள்ள இணை எது? இதில் வந்து பார்த்திங்கன்னா அனல் மின் நிலையம் திருவள்ளூர் என்பது சரியான ஒன்று. அணு மின் நிலையம் தூத்துக்குடி தவறு. நீர் மின் நிலையம் கன்னியாகுமரி, காற்றாலை விருதுநகர் இதெல்லாம் வந்து தவறான இணை. மைக்கேல் பாரடே யாருடைய உதவியாளராக சேர்ந்தார்? பாரடே வந்து பார்த்திங்கன்னா அம்ப்ரி டேவி என்பவரின் உதவியாளராக சேர்ந்தவர். ராயல் சொசைட்டியில் அம்ப்ரி டேவியின் உரைகளை கேட்டு ஈர்க்கப்பட்டு அவரிடம் உதவியாளராக சேர்ந்தவர் மைக்கேல் பாரடே ஆவார். ஒரு விளக்கு பழுதடைந்தாலும் மற்ற விளக்குகள் எரியும் தன்மையுள்ள மின்சுற்று எது? அந்த இணைப்பு தான் பக்க இணைப்பு. தொடர் இணைப்பில் ஒன்று பழுதடைந்தாலும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பக்க இணைப்பில் மின்னோட்டம் செல்ல மற்ற பாதைகள் இருப்பதால் மற்ற விளக்குகள் எரியும். பாரடே சோதனைகள் செய்து பார்க்க உதவியாக இருந்த கான்வர்சேஷன் ஆன் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? கான்வர்சேஷன் நினைக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஜேன் மார்க்கெட் என்பவராவார். ஜேன் மார்க்கெட்டின் புத்தகத்தை படித்து பாரடே பல சோதனைகளை செய்து பார்த்தார். முதன்மை மின்கலன்கள் பற்றிய சரியான கூற்று எது? இதில் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது, சிறிய அளவில் இருக்கும் சுவர் கடிகாரத்தில் பயன்படுகிறது. இதுதான் வந்து முதன்மை மின்கலத்தில். இவை அனைத்துமே சரியான கூற்றாகும். முதன்மை மின்கலன்கள் ஒரு முறை மட்டுமே பயன்படும், மற்ற அளவில் மற்றும் அளவில் சிறியவையாக இருக்கும். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் எது? அதுதான் மின்கலன். மின்கலன் என்பது வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு சாதனமாகும். மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அந்த இடம்தான் மின் உற்பத்தி நிலையம். பல்வேறு ஆற்றல்கள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் இடமே மின் உற்பத்தி நிலையமாகும். பாபநாசம் கீழ்கண்ட எந்த மின் உற்பத்தியுடன் தொடர்புடையது? அது நீர்மின் நிலையம். பாபநாசம் பார்த்திங்கன்னா பாபநாசம் அணை மூலம் நீர் மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஒரு மின் சுற்றில் மின் விளக்கு ஒளிர வேண்டுமெனில் என்ன அவசியம்? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நேர் மற்றும் எதிர் முனைகள் சரியாக இணைக்கப்பட வேண்டும். அப்போ தான் அந்த ஒரு மின் சுற்றில் மின் விளக்கு எரியும். கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி மின்சாரத்தை மிக நன்றாக கடத்தும் ஒரு உலோகமாகும். இதில் வெள்ளி தான் நற்கடத்தி என்பது ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று. தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. இதில் அடிக்கடி இது பார்த்துட்டோம். அனல் மின் நிலையம் நெய்வேலி தவறு. அணுமின் நிலையம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியாகத்தான் இருக்கிறது, தவறு எதுவும் கிடையாது. அனல் மின் நிலையம் நெய்வேலி, அணுமின் நிலையம் கூடங்குளம், நீர்மின் நிலையம் பாபநாசம் இவை அனைத்துமே சரியான ஒன்று. கூற்று மற்றும் காரணம். ஈல் மீன் மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்டது. காரணம் தன் இரையை கண்டறியவும் தற்காத்து கொள்ளவும் மின்சாரத்தை உருவாக்குகிறது. இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. ஈல் மீன்கள் மின் அதிர்வை வெளியிட்டு
தற்காப்பு மற்றும் உணவு தேவைக்காக மின்சாரத்தை உருவாக்குகின்றன என்பது சரியான ஒன்று தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 7th சயின்ஸில் மின்னியல் தொடர்பான முக்கியமான வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.